கொண்டும் கஷ்டமான விஷயங்களை கொண்டும் சோதிக்கிறார். இதன் மூலமாக வெற்றி அடைபவர்கள் யார், இதில் தோல்வி அடைபவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். நாம் உலக விஷயங்களிலே ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நாம் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு முஸ்லிமுடைய லட்சியம், நான் ஆகிராவிலே உயர்ந்த அந்தஸ்துக்குரியவனாக ஆக வேண்டும், பெரும் பதவிக்கு சொந்தக்காரனாக ஆக வேண்டும் என்ற அந்த நிரந்தரமான பதவிக்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கும் நாம் ஆசைப்பட வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருத்தம் தான் ஆகப்பெரிய விஷயம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ் அந்த பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பல்வேறு புறத்திலிருந்து சோதனைகள் வரத்தான் செய்யும், வந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்காலத்திலும் நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு மனிதரும் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களும் சரி, எந்த வித்தியாசமும் இன்றி எல்லோருமே ஒரு விஷயத்தில் தற்பொழுது நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் அந்த ஃபார்மை பூர்த்தி செய்து கொடுத்து விட வேண்டும், நாம் இந்த நாட்டின் குடிமகன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய குடிமகனும் சாதாரணமாக கொடுத்தால் நிறைவேறிவிடும் என்ற நிலை இல்லை. இப்பொழுது நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் மற்ற மாநிலங்களில் கேள்விப்படுகிறோம், அங்கு எத்தனையோ மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. நாட்டுரிமை பறிக்கப்பட்டு குடியுரிமை பறிக்கப்பட்டவர்களாக அநியாயம் செய்யப்பட்ட நிலையில், குறிப்பாக லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் குடியுரிமை இழந்தவர்களாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டதனால் நாமும் அந்த நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது. நாம் நாட்டுரிமையை முறையாக அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் அதில் கவனம் செலுத்த வேண்டும். வெளிரங்கமான ஏற்பாடுகளை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ இதை விட பன்மடங்கு நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் கையேந்த வேண்டும். நம்முடைய பயம் எல்லாம் அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே இது போன்ற சோதனையான கட்டங்களில் ஈமானில் வளர்ச்சி உண்டாக வேண்டும். நம்முடைய அமல்களில் முன்னேற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சீராக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய அநியாயங்களை விட்டுவிட வேண்டும். அதுதான் நாம் வெற்றி அடைவதற்கு காரணமாக அமையும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அடிக்கடி இந்த வசனத்தை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட நிலையை பற்றி சொல்லும் பொழுது, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும், உங்களை அழிப்பதற்காக வேண்டி எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், பயந்து கொள்ளுங்கள் என்பதாக முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் அந்த நேரத்தில் இந்த முஸ்லிம்களுடைய மனோநிலையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவார். வஸஅதஹும் ஈமானா, ஆனா அவங்க பயம் காட்டி பயம் வரவில்லை. முஸ்லிம்கள் பயம் உள்ளத்தில் ஏற்படவில்லை. எத்தனை படைகள் தாக்குதல் தொடுக்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். வஸஅதஹும் ஈமானா, முஸ்லிம்களுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சோதனைகள் வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகமாக வேண்டும். அவர் வெற்றி அடைகிறார் என்று அர்த்தம். உதாரணமாக ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு விட்டார், அல்லது அவருக்கு அவருடைய வியாபாரத்திலே நஷ்டம் உண்டாகிவிட்டது, அல்லது அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வு குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது இவருடைய அமலில் முன்னேறுகிறாரா, இருக்கிற அமலை விடுகிறாரா, இதை வைத்து அவர் முடிவு செய்து கொள்ளலாம். நாம் வாழ்க்கையை ஜெயிக்கிறோமா தோற்கிறோம். சோதனையின் போது அமல்களை அதிகப்படுத்துகிறார், தன்னுடைய குணங்களை சீராக்குகிறார், தர்மங்களை அதிகப்படுத்துகிறார், துஆவில் அழுகையை அதிகப்படுத்துகிறார் என்றால் இவர் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த சோதனையில் நிச்சயம் வெற்றி அடைவார். இதற்கு மாற்றமாக அவருக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது, சோதனைகள் வருகிறது, ஏழ்மை வறுமை ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இவர் நினைக்கிறார், நான் என்ன பாவம் செய்தேன், நான் 5 வேளை தொழுகலையா, நான் குர்ஆன் ஓதவில்லையா, நான் நல்ல ஒரு முஸ்லிமாகத்தானே வாழ்கிறேன், எனக்கு ஏன் இந்த சோதனை என்பதாக கருதி அவர் ஆமால்களை விடுவாரையானால், தொழுகை விட்டும் தூரமாகுவாரையானால்,
மஸ்ஜிதை விட்டும் தூரமாகுவாரே ஆனால் இவர் வாழ்க்கையை தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார், இவர் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டார். உங்களை நல்லதை கொண்டும் சோதிப்போம், கஷ்டமானதை கொண்டும் உங்களை சோதிப்போம். அதெல்லாம் சோதனை தான். கொடுக்கிறதும் சோதனை தான். ஆஃபியத்தை கொடுக்கிறோம் அல்லாஹ் தஆலா. ஈமானுக்கு பெரும் மிகப்பெரிய செல்வம் நல்ல சுகம். இங்கு பரவலாக ஊர்ல நோய்கள், பரவலாக காய்ச்சல்கள் நம்ம ஊர்ல ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகமான மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அனைவருக்கும் நல்ல சுகத்தை நசீபாக்குவானாக. இந்த நோய் இருக்கிறது, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. முஸ்லிம்களில் பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு அது மக்ஃபிரத்தாக, பாவ மன்னிப்பிற்கு காரணமாக ஆகிறது. அதே நேரத்தில் நல்லோர்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வருகிறது, பாவிகளுக்கு தண்டனையாக வருகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த சோதனையான கட்டத்தில் இந்த ஆஃபியத்தை நாம் அல்லாஹுக்கு விருப்பமான வழியிலே கழிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துல் பலாஇ அல் அன்பியா. நீங்க எவ்வளவோ வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை, என்ன மாதிரி யாரும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டது இல்லைங்க. அப்படியெல்லாம் எத்தனையோ பேர் சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிக்கும் போது சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல உண்மையிலேயே அதிகமாக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹ்விற்காக சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் அடுத்த கட்ட சோதனைக்குரியவர்கள். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். அதற்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி அந்தஸ்துக்கு தகுந்தாற்போல் சோதனைகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா சோதனையும் நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு முஸ்லிமும் செல்வ நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டாங்க. ஏழ்மையில எந்த ஒரு முஸ்லிமும் சொல்ல முடியாது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ஏழைன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த அளவுக்கு ஏழையாக இருந்தார்கள். வயிற்றிலே கல்லை கட்டியிருந்தார்கள் என்பதெல்லாம் நாம் படிக்கின்றோம். குறிப்பாக கடந்த வாரம் வரை சொல்லப்பட்டது 3 வருட காலம் ஷுஅபே அபீ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய கணவாயிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். 3 ஆண்டு காலம் ஏழை தரைகளை சாப்பிட்டார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத நிலை. அவர்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் அவர்களும் அங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈமானை ஏற்றுக்கொள்ளாத மற்ற உறவினர்களும் ஒதுக்கப்பட்டு வைத்தார்கள். எதற்காக? ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் ஒப்படையுங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் இப்படியே கடந்து சாக வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி வைத்தார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சிரமங்களை கொடுத்தான். பொறுமை செய்தார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அவர்கள் எழுதி வைத்த ஒப்பந்தத்தை கரையான் அரித்த சம்பவத்தை கடந்த வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு விடுவு ஏற்பட்டது. வெளியில் சில நாட்கள் தான் எவ்வளவு அரணாக பாதுகாப்பாக ஆதரவாக இருந்த அந்த அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது இந்த மனிதர் கரிமா சொல்லிவிட வேண்டும், யார் யாரின் மீதோ கவலைப்படக்கூடியவர்கள், முழு மனித சமுதாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும், நரகத்திலிருந்து விமோச்சனம் பெற வேண்டும் என்று கவலைப்படக்கூடிய அவர்களுக்கு தன்னுடைய உறவினராக இருந்தவர்கள், தமக்கு எல்லா வகையிலும் ஆதரவளித்தவர்கள், தன்னை வளர்த்தவர்கள், இவர்கள் ஹிதாயத் இல்லாமல் போக வேண்டுமா என்ற கவலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய நிலைமையில் கிட்டே வருகிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் அந்த அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற அல்லாஹ்வின் மிகப்பெரிய விரோதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையிலும் போய் சொன்னார்கள், என்னிடம் மட்டுமாவது இந்த கலிமாவை சொல்லிவிடுங்கள், நான் ஆகிராவிலே அல்லாஹ்விடம் தங்களுக்காக சுபாரிசு செய்கிறேன் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இருந்த அந்த அல்லாஹ்வின் விரோதிகள் எல்லாம் தூண்டிவிட்டார்கள். இந்த சிறுவரின் பேச்சை கேட்டு நீ உன்னுடைய மூதாதையரின் மார்க்கத்தை விடப் போகிறீரா என்று கேட்டதின் காரணமாக அபூ தாலிப் சொல்லிவிட்டார், நான் இவர்களுடைய இன்னல்களை என்னால் தாங்க முடியாது, இவர்கள் என்னை விமர்சனம் செய்வதை என்னால் தாங்க முடியாது, நான் நரகத்தை என்னால் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி இறந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் உடைந்தவர்களாக, மனம் சோர்ந்தவர்களாக அங்கே ஒதுங்கி விட்டார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி ஆறுதல் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும். தேட்டம் இருக்க வேண்டும். அவரிடம் தேட்டமே இல்லை.
நாமும் ஹிதாயத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையே இல்லாதவருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அவருக்கு நாடவில்லை. கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு மிக பக்கபலமாக இருந்தவர்கள், வாழ்க்கை துணையாக இருந்தவர்கள், அல்லாஹ்வினால் சலாம் சொல்லப்பட்டவர்கள் உலகத்திலேயே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சில நாட்களில் அவர்களும் வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய சோகம் நிறைந்த வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்பதாக வர்ணிக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இறந்த பிறகு குறைஷிகள் இதுவரை செய்ய முடியாத துன்பங்களை எல்லாம் நேருக்கு நேர் துன்பம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மண்ணை வாரி இறைத்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. எச்சிலை துப்பினார்கள், கழுத்திலே துணியை போட்டு மொய்க்கினார்கள். சஜிதா செய்யக்கூடிய சமயத்திலே ஒட்டகக் குடலை கொண்டு வந்து போட்டார்கள். ஒரு சமயத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுடைய மகளார் இந்த காட்சியை பார்த்து அழுவார்கள். வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது, எங்களுடைய தந்தை அவர்களே, தங்களுக்கு ஏன் இந்த நிலை என்பதாக சொல்லி அழக்கூடிய சமயத்திலே சொல்வார்கள், மகளே கவலைப்படாது, அழுகாதே, அல்லாஹ் உன்னுடைய தந்தையை கைவிட மாட்டான். நான் கொண்டு வந்த இந்த தீனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலம் வரும், குடிசைகளிலும் மாளிகைகளிலும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதாக தங்களுடைய மகளாருக்கு அந்த நேரத்தில் ஆறுதலான வார்த்தையை சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத துன்பங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பந்தங்களாலேயே, சொந்த குறைஷி மக்களாலேயே நேருக்கு நேர் துன்பம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்திலே சொன்னார்கள், இதுவரை குறைஷிகள் எனக்கு செய்ய முடியாத துன்பங்களை எல்லாம் அபூ தாலிப் இறந்த பிறகு நேரடியாக துன்பம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற நிலை வந்த பிறகுதான் இந்த மக்கா வாசிகளை விட்டு நிராசை அடைந்தவர்களாக, இனி இவர்களிடம் உழைப்பு செய்து பிரயோஜனம் இல்லை என்று நிராசை அடைந்தவர்களாக மக்காவை விட்டு தாயிஃபை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தவாறே சென்றார்கள். 60 மைல் தூரம் மக்காவிலிருந்து தாயிஃப் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அடிமை, தங்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த வண்ணம் தாயிஃபை நோக்கி சென்றார்கள். அங்குள்ளவர்களாவது நம் பேச்சை கேட்பார்கள், நமக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற பெரிய நம்பிக்கையோடு போனார்கள். ஒரு காரணமும் இருக்கிறது, ஏன் தாயிஃபுக்கு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த இடம் அது, பாலூட்டி வளர்த்தியவர்கள். அன்னை ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாயிஃபை சேர்ந்தவர்கள். எனவே அந்த தாயின் ஊருக்கு சென்றார்கள். அங்கு சென்று முக்கியஸ்தர்களான ஒரே குடும்பத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்களாக இருந்த அப்து அலி, ஹபீப், அதே போன்று மஸ்ஊத், இந்த 3 சகோதரர்களை சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோக்கத்தை சொன்னார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் என்கிற விஷயத்தை சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கேலி செய்தவர்களாக, அல்லாஹ்விற்கு உண்மை தவிர வேறு நபி கிடைக்கவில்லையா என்று ஒருத்தனும், இன்னொருவன் அப்படி அல்லாஹ்வுமே நபியாக அனுப்பியிருந்தால் காபாவின் திரையை கிழித்து விடுவேன் என்பதாகவும், இன்னொருத்தன் சொன்னான், உண்மை அல்லாஹ் நபியாக அனுப்பின் உண்மையாளராக இருந்தால் உண்மை எதிர்த்து பேசுவது எனக்கு சாபக்கேடாக மாறிவிடும், அப்படி நீங்கள் பொய்யராக இருந்தால் உங்களிடம் பேச நான் விரும்பவில்லை என்பதாகவும் சொல்லி அனுப்பிவிட்டார். பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் உங்களுடைய முடிவு என்று இருந்தால் என்னை விட்டுவிடுங்கள், நான் மற்றவர்களை சந்தித்து பேசுகிறேன் என்பதாக சொன்னபோது மற்ற மக்களையும் அவர்கள் தூண்டிவிட்டு ஏற்க மறுக்க வைத்தார்கள். ஊரில் உள்ள ரவுடிகள் எல்லாம் ஏறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்வதும் அவர்களை ஊரை விட்டு விரட்டவும் செய்தார்கள். சும்மா விரட்டவில்லை, கடைசியாக கல்லாலே அடித்து விரட்டினார்கள். எந்த இடத்தை பார்த்து அடித்தார்கள் என்றால் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிங்காலை பார்த்து அடித்தார்கள். கல்லால் அடித்து அடித்து இரத்தங்கள் சொட்டி அவர்கள் செருப்பெல்லாம் இரத்தக்கரையாக மாறிவிட்டது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது இங்கிருந்து வெளியேறிவிடும் என்பதற்காக தாயிஃபை விட்டு வேகமாக வெளியேறுகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நபியின் மீது அந்த கல் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தங்களை அரணாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அதனால் அவருடைய உடம்புகளில் தலையிலெல்லாம் காயம் ஏற்பட்ட நிலையில் அந்த தாயிஃபை விட்டு வெளியேறி 3 மைல் தூரம் வந்து விட்டார்கள். வந்து அங்கு ஒரு திராட்சை தோட்டத்தில் அடைக்கலம் சென்றார்கள். அந்த தோட்டம் யாருக்குரியது தெரியுமா? அபூ ஜஹலுடைய மகன் உத்பா ஷைபாவுக்கு சொந்தமானது. உத்பா ஷைபா யார்? மக்காவிலே மிகப்பெரிய விரோதிகளாக இருந்தவர்கள், கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோப்புக்குள்ள போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க அந்த 2 எதிரிகளும் இருக்கவும் செய்தார்கள். என்னத்தான் ஊர்ல இருந்து நம்ம எதிரியா பார்த்தாலும் அவரை வெளியூர்ல வச்சு பார்க்கும் போது இவர் நம்ம ஊர் ஆளாகிடுச்சு. அவங்க உள்ளத்துல அல்லாஹ் இரக்கத்தை போட்ட அந்த சமயத்துல
அந்த நேரத்துல அத்தாஸ் என்ற அந்த தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய மனிதரிடம், அந்த அடிமையிடம் இந்த உத்பாவும் ஷைபாவும் திராட்சை கொடியை கையில் கொடுத்து அந்த நபரிடம் கொடுத்து விடு என்பதாக சொல்லுகிறார். அந்த திராட்சையை வாங்கி கொண்ட அந்த அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலே கொடுக்கிறார், இதை சாப்பிடுங்கள் என்பதாக. அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கம் தெரிந்தவர்களை போன்று ஒரு தெளிவான நிலைக்கு வருகிறார்கள். இவ்வளவு வலி வேதனை, மனம் உடைந்தவர்களாக, காயம் இரத்த காயங்களோடு வந்து அங்க அடைக்கலம் புகுந்த நேரத்தில் அல்லாஹ் வழங்கிய அந்த திராட்சையை பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டாங்க. இந்த பிஸ்மில்லா சொன்னது இந்த அத்தாஸுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அத்தாஸ் பார்க்கிறார், இது போன்ற வார்த்தை இந்த அரபுகளில் நாம் கேள்விப்பட்டதே இல்லை. இவர் புதிதாக ஒரு வார்த்தையை அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு சாப்பிடுகிறேன் என்று சாப்பிடுகிறார் என்று சொல்லி அவர் ஆச்சரியத்தோடு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி விசாரித்தார்கள். ஏன் ஆச்சரியப்படுகிறீர்? நீர் யார்? எந்த ஊரை சேர்ந்தவர்? உங்களுடைய பெயர் என்ன? நீ எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் என்று கேட்ட சமயத்தில் அவர் சொன்னார், என்னுடைய பேர் அத்தாஸ், நான் நீனவா என்ற ஊரை சேர்ந்தவன், என்னுடைய மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் என்பதாக சொன்ன சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் மத்தாவினுடைய மகனாகிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊரை சேர்ந்தவரா என்று சொன்னதுமே ஆச்சரியம் நேரிட்டவராக, யூனுஸ் நபியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் என்னுடைய சகோதரர், அவர்களும் அல்லாஹ்வின் திருத்தூதர், நானும் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று சொன்ன உடனே அந்த அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கால்களையும் கைகளையும் தலையும் முத்தமிட்டவராக கலிமாவை சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே ஒரே ஒரு யாரின் மீது உழைப்பு செய்தார்கள், அல்லாஹ் யாருக்கோ ஹிதாயத்தை கொடுக்கிறான். இந்த காட்சியை உத்பாவும் ஷைபாவும் பார்க்கிறார்கள். நம்முடைய அடிமை நம்முடைய தோட்டத்தில் இவ்வளவு காலம் வேலை செய்கிறார், ஒரு காலம் நமது பாதத்தை முத்தமிட்டதில்லை, நம்முடைய தலையை முத்தமிட்டதில்லை. இந்த முகம்மதுடைய மார்க்கத்தை கேட்டு இவர் உடனே இவரை குழப்பிவிட்டார் என்பதாக இருவரும் பேசிக்கொண்டு அந்த அத்தாஸிடம் சொல்கிறார்கள், உம்முடைய மார்க்கத்தை நீ இழந்து விடாதே, நீ குழப்பத்தில் ஆழ்த்து விடாதே என்பதாக சொல்லி அவர்களை சொன்ன சமயத்திலே அத்தாஸ் சொன்னார், அப்படி சொல்லாது, அவர் சாதாரண மனிதர் அல்ல, மனிதர்களிலே புனிதராக தெரிகிறார், இவர் அல்லாஹ்வின் தூதர்களில் ஒருவராக இருக்கிறார் என்பதாக இந்த அத்தாஸ் சொன்ன போதுதான் அந்த இரண்டு அல்லாஹ்வின் விரோதிகளும் சொன்னார்கள், இல்லை, நீ உன் மதத்தை மாற்றிக்கொள்ளாதே, அவருடைய மார்க்கத்தை விட நீ பின்பற்றக்கூடிய மார்க்கம் தான் சிறந்தது என்பதாக சொல்லி அவரை தீனை ஏற்க விடாமல் தடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மனது உடைந்தவர்களாக அங்கிருந்து மக்காவை நோக்கி செல்கிறார்கள். இப்படி வழி நடுகிலும் இரவும் பகலுமாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறைஷி மக்களால் இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயத்திலே மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானவர்களாக, கவலை தோன்றவர்களாக வரக்கூடிய சமயத்திலே தான் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இறக்குகிறார். இந்த தாயிஃப் இரு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஊரின் இந்த மலைகளுக்கு பொறுப்பாளியாகிய ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்து சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிவிட்டு தங்களுடைய பேச்சையும் உங்களுடைய சமூகம் உங்கள் நடந்து கொண்ட விதத்தையும் அல்லாஹ் கண்டு கொண்டான். நீங்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்களோ, எந்த வகையான வேதனை இறக்க வேண்டும் என்று நாடுகிறீர்களோ, இந்த இரண்டு மலைகளையும் ஒன்றோடொன்று மோதவிட்டு இந்த ஊர் மக்களை நசுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை செய்வதற்கும் தயாராக ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்ற சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்க குணம், இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறை. அந்த நேரம் நாம இருந்தால் நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழித்து விடுங்கள் என்பதாக சாபமிடுவோம். பல நபிமார்கள் இது போன்ற சமயத்திலே அந்த அல்லாஹ் தாங்க முடியாத கட்டத்திலே சபித்து அந்த மக்களை அழிவுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். பல வேதனைகள் சமூகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹும் கௌமி லா யஅலமூன், யா அல்லாஹ் இவங்களும் என்னுடைய சமுதாயம் தான், விளங்காமல் செய்கிறார்கள். என்னுடைய பலவீனத்தை அல்லாஹ் உன்னிடமே நான் முறையிடுகிறேன், எனக்குத்தான் எந்த முறையில் சொன்னால் இந்த மக்கள் புரிந்து கொள்வார்களோ விளங்கிக் கொள்வார்களோ அந்த முறையில் எனக்குத்தான் சொல்ல தெரியவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட துஆவை ஓதி அல்லாஹ்விடம் அந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு துஆ செய்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சரி வேலைகள் நாம் அவைகள் எல்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட வேண்டும்.
அந்த மக்களுடைய ஹிதாயத்திற்கு துஆ செய்ய வேண்டும். நாம் யாரை எதிரிகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் தீனை வழங்கிவிட்டால் நம்மை விட சிறப்பாக தீனின்படி வாழ்வார்களே என்ற உன்னத நோக்கத்தோடு துஆ செய்பவர்களாக நாம் அந்த சதி வலைகளில் மாட்டிவிடாமல் இருப்பதற்காக இந்த சோதனைகளை வெற்றியாக எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சாதனைகளுடைய படிக்கற்களாக நாம் மாற்றி முன்னேறி நாம் ஒரு முன்மாதிரி சமூகமாக அல்லாஹ்வினால் மாற்ற முடியும். அல்லாஹ் அப்படி நம்மை எதிர்பார்க்கிறான். அது எதன் மூலம் முடியும் என்று சொன்னால் வெளிரங்கமான ஏற்பாடுகளை செய்வதோடு மட்டும் நாம் உட்கார்ந்து விடாமல், நிம்மதி அடைந்து விடாமல், நம்முடைய அமால்களின் பக்கம் அமல்களின் மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். துஆவின் மூலம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். நம்மளுடைய உள்ளத்தில் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அதே மாதிரி தௌபா இஸ்திக்ஃபாருடைய வார்த்தைகளான லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அதே போன்று ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று நாமும் ஓதுவோம். முழு உம்மத்தையும் சந்தித்து நாம் இதை தைரியப்படுத்த வேண்டும். முஸ்லிம்களை சந்திப்புகளை அதிகப்படுத்தி கிராம கிராமமாக சென்று அல்லாஹின் மீது நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும். பலகீனமாகி விடாமல் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற செய்தியை இந்த உலக அரங்கிலே நாம் பறைசாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு வெற்றியை வைத்திருக்கின்றார். அல்லாஹ் அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. எப்படி நம்முடைய முன்னோர்கள் சாதித்தார்களோ, எப்படி வெற்றி அடைந்தார்களோ அது போன்ற வெற்றி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. முழு உலகத்திலும் என்னென்ன சோதனைகள் வந்திருக்கிறதோ அனைத்து சோதனைகளையும், குறிப்பாக நம் நாட்டில் ஏற்பட்டுள்ள சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுக்கு சாதகமானதாக மாற்றி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.